கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 123ஆம் சங்கீதத்திலே அந்த 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஜெபம், எங்களுக்கு இரக்கம் காட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் இரக்கம் காட்டுகிற தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். அவர் தம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆகவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, நாங்கள் மிகவும் நிந்தையினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும், எங்கள் குடும்பம் முழுவதும் நிந்தையினால், அவமானத்தினால, பிரச்சனையினால், பெருமையினால் நிறைந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நிந்தைகள் அதிகமாய் நிறைந்திருக்கிறது, போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற இந்த நிந்தைகளையும், இந்த அவமானங்களையும், இந்த வெறுமைகளையும் உம்முடைய இரக்கத்தினால நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் தம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற எல்லா நிந்தைகளையும், அவமானங்களையும், வெறுமைகளையும் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். அவர் நன்மையினால் நிரப்புகிற தேவன், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால, நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். இதுவரைக்கும் நிறைந்திருக்கிற நிந்தைகளும், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிற பிரச்சனைகளும், வெறுமைகளையும் தம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால் அவர் மாற்றி தம்முடைய நன்மையினால், ஆசீர்வாதத்தினால அவர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிரப்புவார், நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் நாட்களில் அவர் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். மேல் பகுதியில் வாசிக்கிறோம், இந்த நாட்களில், அதாவது வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான்கள் கையை நோக்கி இருக்கிறது போல எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும், உங்களுடைய கரத்தையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய கரத்தை நாம் நோக்கி இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீ எங்களை இரக்கம் செய்ய வேண்டும், உங்களுடைய இரக்கத்தினால் எங்கள் நிந்தைகள், அவமானங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அவரையே நாம் நோக்கி இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, தம்முடைய கிருபையினால் நிறைந்திருக்கிற நிந்தைகளையும் அவமானங்களையும் கர்த்தர் மாற்றி தம்முடைய நன்மையினால், கிருபையினால், ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மையினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய நன்மையும் கிருபையும் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை தொடர்வதாக. நீ சகலத்திலையும் ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆண்டவரே, நிறைந்திருக்கிற நிந்தைகளையும் அவமானங்களையும் உம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால் மாற்றும். நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.